இந்த 3.1 அண்ட் அந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். அந்த கிராஃப் வரைகிறது. So exercise 3.1, first question. Aftab tells his daughter, 7 years ago, I was 7 times as old as you were then. Also, 3 years from now, I shall be 3 times as old as you will be. Isn't this interesting? Represent the situation algebraically and graphically. Question வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். algebraically அப்படின்னு சொன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது மட்டும் algebraically. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன் உள்ள கொஸ்டினை algebraically மென்ஷன் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நிறைய வேர்ட் ப்ராப்ளம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதெல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் கிராஃபிக்கலி, ஸோ கிராஃபிக்கலி அப்படிங்கிறது கூட உங்களுக்கு புதுசு கிடையாது. ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த ரெக்கார்ட் பாயிண்ட்ஸை கிராஃபில் பிளாட் பண்ணிட்டோம்னா லைன் வரைஞ்சோன்னா வி கெட் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ உங்கள் சொல்யூஷன் கேட்கல, ஜஸ்ட் ட்ரா த லைன். அது கிராஃபிக்கலியே மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Exercise 3.1, question 1. ஆக்சுவலி நம்ம present ஏஜை வந்து x, y அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். So the present age of Aftab, let the present age of Aftab is equal to x years. And Aftab's daughter's age, அது y ன்னு எடுத்துக்கலாம். The present age of Aftab's daughter is equal to y years ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின்ல வந்து கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிஷன் நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அகைன் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். Aftab tells his daughter 7 years ago. இப்போ நீங்க இந்த கண்டிஷன் நம்பர் 1ல 7 years ago அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி அஃப்தாபோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும் அண்ட் டாட்டரோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ல கொடுத்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். So 7 years ago, Aftab's age. இப்போ என்ன ஏஜோ அதுல இருந்து 7 years லெஸ் பண்ணுங்க. And his daughter's age. Aftab's daughter age is equal to y minus 7. இப்போ கொஸ்டின் உள்ள ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணி பார்க்கலாம். 7 years ago I was, ஐங்கிறது Aftab. I was 7 times as old as you were then. So I represent Aftab. So according to our question, so I-ங்கிறது Aftab. So x minus 7 is equal to 7 times his daughter age. 7 into y minus 7. இப்போ 7 bracket inside multiply பண்ணுங்க. 7y minus 49. Here x minus 7. x-உம் y-யும் ஒரு பக்கம் இருக்கட்டும். x minus 7y is equal to minus 49 plus 7. This is equal to minus 42.
So x minus 7y is equal to minus 42. This is number 1 equation. So இதுக்கு நம்ம tabular column போட வேண்டியது இருக்கும். So சைடுல நான் போட்டு காட்டுறேன். So இந்த ஈக்குவேஷனுக்கான tabular column. X, Y. So 2 points plot பண்ணி காட்டலாம் இல்ல 3 points plot பண்ணி காட்டணும்னு காட்டலாம். So நான் இப்போ 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்தேன்னா எக்ஸுக்கு 0. ஸோ இது உங்களுக்கு நான் ரஃப் ஒர்க்காக போட்டு காட்டணும்னு காட்டலாம். இல்லை நீங்க வந்து ஹரிஷ் மியூட் பண்ணிக்கோ. இப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன வருது? மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 42. ஸோ மைனஸ் மைனஸ் கட் ஆகும். y இஸ் ஈக்குவல் டு 42/7. ஓகேங்களா? ஸோ 42/7 உங்களுக்கு 6 வந்திருக்கும். ஸோ அடுத்தது நான் y பிளேஸ்ல 0 கொடுக்குறேன். இந்த yக்கு 0 கொடுத்துட்டா that whole term becomes 0. X is equal to minus 42. Yக்கு 0 கொடுத்தேன், Xக்கு minus 42. So Yக்கு 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது வேல்யூஸ் கொடுக்கறது உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ, நீங்க எந்த பாயிண்ட்ஸை ஈஸியா ஃபீல் பண்றீங்களோ அதுதான். ஸோ மைண்டுக்குள்ள கால்குலேஷன் போடலாம், இல்லை நீங்க ரஃப் ஒர்க்கா எழுதி பார்க்கனாலும் எழுதி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் உங்களுக்கு நான் வந்து இந்த கால்குலேஷனை போட்டு காட்டுறேன். Yக்கு 1 கொடுத்தீங்கன்னா this minus 7 comes to right, it is plus 7. Minus 42 plus 7, it is minus 35. அப்போ இந்த லைனுக்கான டேபுலர் காலம் இங்க வந்தாச்சு. ஸோ இப்போ கண்டிஷன் நம்பர் 2க்குள்ள போகலாம். Now condition number 2. So now read the second line in the question. Also 3 years from now. 3 years from now meaning is after 3 years. So after 3 years, so உங்களுடைய present age என்னவோ அது கூட 3 age ஆட் பண்ணிக்கணும். So அப்போ after age is equal to, so your present age x plus 3. So after daughter's age, so y plus 3. இப்போ கண்டிஷனை ரீட் பண்ணலாம். I shall be, இப்பவும் ஐங்கிறது after தான். I shall be 3 times as old you will be. So this according to our question, I, it is x plus 3, is equal to 3 times as old as you will be, that is y plus 3. Now multiplying inside the bracket, so x plus 3 is equal to 3y plus 9. So x உம் y உம் ஒரு பக்கமா வைங்க. x minus 3y is equal to 9 minus 3. X minus 3y is equal to 6. This is noted as number 2 equation. So இதனுடைய டேபுலர் காலத்தை நான் இதுக்கு பக்கத்திலே போட்டு காட்டுறேன். x, y. So xக்கு first 0 போடுறேன். xக்கு 0 போட்டா minus 3y is equal to 6. From this line, y is equal to 6 divided by minus 3. That is minus 2. So அடுத்தது yக்கு 0 போடுறேன். Close this term, x is equal to 6. And take one more value. அது ஈஸியா வரமே போட்டுக்கோங்க. So yக்கு 1 கொடுக்குறேன். yக்கு 1 கொடுத்தா minus 3. This minus 3 comes to right, it is plus 3. 6 plus 3, it is 9. So first equationக்கு tabular column போட்டிருக்கோம். Second equationக்கு tabular column போட்டோம். So இதுக்கு அப்புறம் என்ன ஒர்க் இருக்குன்னா, இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கிராஃப் ஷீட்ல மார்க் பண்ணிட்டோம்னா அது லைன்ஸ் வரைஞ்சிடலாம். ஸோ கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை அல்ஜிப்ராயிக்லி மென்ஷன் பண்ணும் அண்ட் கிராஃபிக்கலி. ஸோ அல்ஜிப்ராயிக்லி அப்படிங்கிறது நம்பர் 1 ஒரு அல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன் அண்ட் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே.
செகண்ட் பார்ட் கிராஃபிக்கலி. ஸோ கிராஃபிக்லி வந்து கிராஃப் ஷீட்ல போட போறோம். ஸோ நீங்க வேணா the algebraic equations are அப்படின்னு எழுதி காட்டலாம். The algebraic equations are, first one x minus 7y equal to minus 42. Second one x minus 3y is equal to 6. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து கிராஃப்ல வரையலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் வரைகிறேன். நீங்க எக்ஸாம்ல ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு நான் பிரைட்டா தெரியறதுக்காக பென்ல போட்டு காட்டுறேன். ஸோ ஒய் ஆக்சிஸ் and draw x axis like this. It's x dash. This is y. So கீழே வந்து y dash. So ரெண்டு ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஆரிஜின் இஸ் நோட்டட் as ஆரிஜின் ஓன் மார்க் பண்ணிக்கலாம் ஆர் 0. ஓகேங்களா? பாசிட்டிவ் சைடு வந்து இது ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ் மார்க் பண்ணுவோம், லெஃப்ட்ல நெகட்டிவ். அப் சைட் டைரக்ஷன்ல பாசிட்டிவ், டவுன் சைட் டைரக்ஷன்ல நெகட்டிவ் மார்க் பண்ண போறோம். ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸை பாருங்க. ஸோ லிசன் தி டேபுலர் காலம். வேல்யூஸ் எப்படி இருக்கு பாருங்க. எக்ஸ்ல 35 42 வரைக்கும் வருது. ஸோ 40s வரைக்கும் வரும்போது நீங்க 1 1 எடுத்திருந்தோம்னா இந்த ஸ்பேஸ் வந்து நாட் ஓகே. ஸோ 1 1 எடுத்தா சூட் ஆகாது. பெஸ்ட் ஆப்ஷன் 10 20 30 40 எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா பிளாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நான் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் 10 10 யூனிட்ஸா மார்க் பண்றேன். This is 10 20 30 40 and going in right side and left side minus 10 minus 20 minus 30 minus 40 minus 50. So upside direction. So y axis வந்து y axis values பாருங்க 106 சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்துட்டீங்கன்னா 10 minus 2 சிங்கிள் டிஜிட்டா இருக்கு. நம்ம 10 10 போடணுங்கிற நெசசரி இல்ல. ஸோ 1 1 கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 and going. And down side direction it is minus 1 minus 2 minus 3. This is minus 4 minus 5 and so on. தேவைப்படுற பாயிண்ட்ஸ் அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண போறோம். 0,6 0,6 this is 0 0. this point is 6. இது பாயிண்ட் பிளாட் பண்றேன், இது ரவுண்ட் பண்ணிக்கிறேன். this point is 0,6. உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல மேம், வெறும் வீடியோ தான் மேம் தெரியுது. கேக்குதா? கேக்குதா? அர்ஷிதா வாய்ஸ் கேக்குதா? அர்ஷி கேக்குது மேம், நல்லா கேக்குது மேம். ஓகே. ஹரிஷ் வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம் ஓகே. கேக்குதுங்க மேம். சௌமியா நீ செக் பண்ணி பாரு பார்க்கலாம். சௌமியா வாய்ஸ் கேக்குதா? இப்போ 0,6 வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். அண்ட் minus 42,0 minus 42,0. ஸோ மைனஸ் போது லெஃப்ட் சைட் டைரக்ஷன்ல வாங்க. திஸ் இஸ் minus 40. இப்போ ஒவ்வொரு ஸ்மால் லைனையும் நீங்க ஒவ்வொன்றா மார்க் பண்ணணும். minus 40
minus 41, minus 42 இந்த லைன் minus 42, 0. இப்போ இந்த தான் required point. Next point minus 35, 1. So minus 30, minus 35, 30க்கும் 40ல 35, 35, 1. This point. Through these 3 points, draw a straight line. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் வழியாகவும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து லைன் நல்ல பெரிய லைனா ஒரே டைம் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கேலை எடுத்து போட்டோம்னா இந்த லைன் வந்து ரொம்ப கிளியரா இருக்காது. ஸோ ட்ரா லைக் திஸ். இந்த லைன் வரைஞ்சி முடிச்சோன்னா 2 சைடும் ஏரோ மார்க் போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி ஏரோ மார்க். இப்போ இந்த லைனுக்கு மேல அந்த ஈக்குவேஷனை எழுதிடுறீங்க. திஸ் லைன் ரெப்ரசன்ட் x minus 7y is equal to minus 42. இப்போ இந்த லைனை நம்ம கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒன் மோர் லைன். Now the point is 0, minus 2. 0, minus 2. So downward direction, ஓகேங்களா? 0, minus 1, minus 2. This point. And 6, 0. This 10. This point, this is 5. So 5க்கு அடுத்த லைன். So 5க்கு next line is 6. So this is 6, 0. அடுத்தது 9, 1. So 10க்கு முன்னாடியே தான். It is 9. It's 9, 1. 9. 10க்கு முந்தின லைன் 9. 9, 1. This point. So இப்போ 3 points plot பண்ணிட்டோம். See, now also draw a straight line. The straight line வரைஞ்சிக்கலாமா? Through these 3 points. Actually, arrow mark போடுங்க. So arrow mark என்ன லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனையும் கூட நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைனை அதனுடைய டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் பண்றேன். The two lines intersect some point. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் லைன் மேல இதனுடைய ஈக்குவேஷனை எழுதிடலாம். ஸோ ஈக்குவேஷன் x minus 3y is equal to 6. It's right here. X minus 3y equal to 6. But two linear equations, algebraic equation, நம்ம வந்து கிராஃபிக்கலா மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ஒன் மோர் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஸ்கேல் கண்டிப்பா எழுதணும். ஸ்கேல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் x-axisல 1 centimeter represent 10 units. In y-axis 1 centimeter represent 1 unit. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்திருக்கிற கொஸ்டினை நம்ம அல்ஜிப்ராயிக்லி மென்ஷன் பண்ணிட்டோம் அண்ட் கிராஃபிக்லி மென்ஷன் பண்ணிட்டோம். இது வந்து 3.1 அப்படிங்கிற எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர். இன்கேஸ் உங்களுக்கு போர்ட் கொஸ்டின்ல இதே கொஸ்டினை கேட்டு ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் அஃப்தாப் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஏஜ் கிராஃபிக்கலி அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிராஃபிக்கலியா அவங்களுடைய பிரசன்ட் ஏஜை நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சால்வ் பண்ணக்கூடாது. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண வரைக்கும் கரெக்டா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகே. இதே இது வேர்ட் ப்ராப்ளமா இருந்தால் நம்ம சால்வ் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச 3 மெத்தட்ஸ், தட் இஸ் எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒரு வேல நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம்.
கிராஃபிக்கலியா உங்களுக்கு சொல்யூஷன் கேக்குறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சேன் பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து மீட் ஆகுது. இந்த மீட் பண்ற பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, இதுல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எப்படி வரும்னா எக்ஸ் கமா ஒய் எழுதுவோம். ஆக்சுவலி இது 35. இந்த லைன் இது ஆக்சுவலி 35 கமா இதுக்கு நேரா உள்ள ஒய் வந்து இந்த இடம் வருது. இப்போ 8 9 10 11 12 12.5 புரிஞ்சுதா? அப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான். அப்போ எக்ஸ் ரெப்ரசன்ட் அஃப்தாப் ஏஜ், ஒய் ரெப்ரசன்ட் ஹிஸ் டாட்டர் ஏஜ். இப்போ நமக்கு இதுல இன்டர்செக்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சாரி 35 இல்ல 40 இந்த இருக்கு. எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா through this intersecting point is a draw a horizontal line and vertical line. So இப்படி நான் vertical line வரைஞ்சா that vertical line meets x axis at 45. So 45, 12.5 வருது. So அப்படி intersect ஆகிற பாயிண்ட் தான் நம்மளுடைய சொல்யூஷன். So 3.1 axisக்கு கிராஃபிக்கலி மென்ஷன் பண்ண சொல்லும் பொழுது இந்த கிராஃப் மட்டும் enough. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். மேம் எஸ் சௌமியா கேளு. கம்மி நம்பர்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்தோம்னா கிட்டே இன்டர்செக்ட் ஆயிடுமா மேம்? நெவர். நீங்க என்ன பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணாலும் சோ பாயிண்ட் வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்ல நான் மார்க் பண்ண பாயிண்ட் 1 2 3 இந்த பாயிண்ட் தவிர வேற எங்கேயோ பாயிண்ட் எடுத்திருப்பீங்கன்னா லைன் இதே லைன் தான். ஓகே மேம். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுச்சு மேம். சோ ஒரு லைனுக்கு மேல so many points lie. உங்களுக்கு தெரியும் ஒரு லைனுக்கு மேல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா infinitely many points. இப்ப நான் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், நீங்க அதை தவிர வேற பாயிண்ட்ஸ் எடுத்தா பாயிண்ட்ஸ் உடைய பொசிஷன் தான் வேற ஆகுமே தவிர லைன் சேம் லைன் தான். ஓகே. சோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் வர முடியும். are you okay? இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் சப்போஸ் நான் P மார்க் பண்றேன்னு சொன்னா this point P is bracketக்குள்ள நீங்க x, y நான் நோட் பண்றேன்னா x is what? சோ பாருங்க the x is what? sorry ma'am, 45. So draw a horizontal line through this intersecting point. This is நான் vertical line வரையறேன். So vertical line வரையறேன். This dotted lines போட்டுக்கலாம். This vertical line meets x axis at exactly 45 with x 45, and similarly draw a horizontal line through this intersecting point that is meet here is 8 9 10 11 12. This 12.5. So like this we have to find the present age of Aftab and his daughter's age. Are you okay? So question என்னவோ அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணனும். கிராஃபிக்கலியா மென்ஷன் பண்ணாங்கன்னா this கிராஃபோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. find the solution graphically அப்படி கேட்டாங்கன்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சு சொல்யூஷன் எழுதணும். நீங்க அந்த இடத்துல போய் 3 மெத்தட்ல ஒரு மெத்தட சால்வ் பண்ணாலும் நோ மார்க். ஓகே வேற யாருக்கு டவுட் இருக்கா? Thank you. ஓகே குட். அனுரிமா புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. ஓகே